ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அரியர் வழக்கு இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்திருக்க வேண்டியது. ஸோ காலில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 230-300 பேர்கிட்ட வந்து அந்த அந்த வீடியோ லிங்க்கை லாகின் பண்ணி உள்ளே போய் ஸோ அங்கே சலசலப்பை ஏற்படுத்தினதுனால அங்கே நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா எரிச்சல் விட்டது மாதிரி அமைஞ்சு ஸோ நீதிபதிகளை வந்து அந்த விசாரணையை உடனடியாக நிப்பாட்டிட்டாங்க. இந்த இதால் வந்து நிறைய வழக்குகள் இன்றைக்கி நிறுத்தப்பட்டதுனால இன்றைக்கி அமர்வு வந்து இன்றைக்கி வந்து அந்த 28 வழக்குகள் இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்திருந்தாங்க. அதில் இன்றைக்கி 21 வழக்குகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து விசாரணைக்கு எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு இத்தால் இந்த ஒரு மாணவர்களோட இடையூறால் இவங்க வந்து என்னென்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து அந்த லிங்க்கை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அங்கே நடந்துகிட்ருக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் லிங்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் உள்ளே போனாங்க. இந்த வாட்டி போன ஹியரிங்லேயே உள்ளே போயிருக்கிறாங்க. பட் இந்த ஹியரிங்கில் ரொம்ப உள்ள ஒரு 250 பேர் 300 பேர்கிட்ட போய் ஸோ அங்கே அதாவது எல்லாருமே மைக் ஆன் பண்ணி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி நீதிபதிகளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி விஷயங்கள் அமைஞ்சுது. ஸோ இதனாலேயே இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணைக்கு வரலை. ஸோ வருகிற திங்கட்கிழமை 5வது வழக்காக இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் அந்த லிங்க் போடுறாங்க அப்படின்னு சொல்லி போகாதீங்க. ஸோ நீங்கள் போடுறது வந்து நீங்கள் வந்து ஒரு விளையாட்டாக அந்த விஷயம் கூட செய்யலாம். நீங்கள் போகிறது வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி விஷயம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண வந்து இந்த ரிசல்ட் இந்த விசாரணையே கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 350 பேர் பண்ண தப்பால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-21 லட்சம் பேர் இன்னும் அவங்க வந்து பயங்கரமான குழப்பத்தில் தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் தான் இன்றைக்கி ஓரளவு முடிவு தெரிஞ்சிடும் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் கிடைக்காதலன்னு நினைக்கும் போது நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சரி, நமக்கு இன்னும் திங்கட்கிழமையாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி யாரும் யூடியூப்பில் வந்து இந்த லிங்க் போட்டாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் லிங்க் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் போக வேண்டாங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விசாரணை கண்டிப்பாக நடக்கும். அது பாட்டு நடக்கட்டும்னு விட்டுருங்க. ஸோ நமக்கு நல்ல முடிவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயவுசெய்து தவறுங்கிறது உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்கலாம், 23ஆம் தேதி கண்டிப்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ஸோ மாணவர்களுக்கு வந்து அன்னைக்கே வந்து தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த விசாரணை வந்து எந்த ரூபத்தில் வந்து இப்போதைக்கு போயிருக்கு நமக்கு இன்னும் முழுமையாக நமக்கு தெரியலை. ஸோ முழுமையான விசாரணை முடிஞ்சால் தான் தீர்ப்பு வரும். ஸோ திங்கட்கிழமை தீர்ப்பு வருமானா கொஞ்சம் சந்தேகங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து அரியர் விஷயங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. யாருமே இன்றைக்கி நடந்த தவறை இனி செய்யாமல் இருங்க. ஸோ அதுவே நமக்கு நல்லதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன்.